ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 1 to பார்ட் 15 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 151 கொஷின்: ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? அதாவது the members of the Rajya Sabha are elected by whom? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, elected member of the legislative assembly, அதாவது சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகே, பேசிக்கலி ராஜ்யசபாவோட எம்பி ஆகணும்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னெல்லாம் இருக்கணும்னா அவங்க ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அண்ட் 30 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக இந்த ராஜ்யசபா இருக்குது தெரியுமா, இந்த ராஜ்யசபாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ். ஓகே, அண்ட் இந்த 250 மெம்பர்ஸில் 12 மெம்பர்ஸ் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 12 மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், இதில் நல்ல புகழ்பெற்று நல்லா விளங்குவாங்கள்ல அவங்களருந்து ஒரு 12 பேரை பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிரசிடெண்ட் மினிஸ்டர்ஸோட ஆலோசனை கேட்டு தான் இந்த 12 பேரையும் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ராஜ்யசபா இருக்குது தெரியுமா, அதை பெர்மனண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை பெர்மனண்ட் பாடின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 250 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அந்த 250 மெம்பர்ஸை கம்ப்ளீட்டாக ரிட்டைன்மெண்ட் பண்ணி விட மாட்டாங்க. 1/3, அதாவது இருக்கிறதுல 1/3 பர்சன் இருக்காங்களா அவங்கள 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிட்டைட் பண்ணி அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போனோன்னா இந்த ராஜ்யசபாவில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒரேடியாக ரிட்டையர்ட் ஆகி போக மாட்டாங்க. ஓகே, அதனால தான் இந்த ராஜ்யசபாவை பெர்மனண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா இருக்குது தெரியுமா, அதில் இந்த பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தியா அயர்லாண்டை பார்த்து தான் இதை நம்ம இந்தியாவில் உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஷெட்யூல் ராஜ்யசபா பற்றி பேசுதுன்னா 4th ஷெட்யூல், அதுதான் ராஜ்யசபா பற்றி பேசுது. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இந்த 250 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 18. ஆர்டிக்கல் 18னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அண்ட் இந்த ராஜ்யசபா எஸ்டாப்ளிஷ் பண்ண எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் உதவி இருக்கும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1990. ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் தான் ராஜ்யசபாவை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ராஜ்யசபாவோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். 152வது கேள்வி, அதாவது 152nd கொஷின். அண்ட் இந்த வீடியோவில் பேசிக்கலி எல்லா கொஷினும் பாலிட்டி ரிலேட்டடாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள், ஊராட்சி உறுப்பினர்கள், அதாவது த மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்தார். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்தை யார் எலெக்ட் பண்ணுவா, அதான் நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, த எலக்டரேட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூவன்சி, அதாவது அந்தந்த பிராந்திய தொகுதியில் உள்ள வாக்காளர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைங்க, அந்தந்த ஏரியாவில் உள்ள பீப்புள்ஸ் தான் அந்தந்த ஏரியாவோட பஞ்சாயத்து மெம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நம்ம பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹெட் யார் இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டு தான் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத். அண்ட் பிரசிடெண்ட்டை பிரதான் இல்லைன்னா சார்பாஞ்ச், ஓகே, இந்த வேர்டை பார்த்துக்கோங்க, பிரதான் இல்லைன்னா சார்பாஞ்ச், இப்படி நார்த் இந்தியாவில் கூப்பிடுவாங்க. ஓகே,
பஞ்சாயத்தோட ஹெட் வந்து பிரசிடெண்ட், அந்த பிரசிடெண்ட்டை வந்து பிரதான் அப்படி இல்லைன்னா சார்பாச் அப்படிங்கிற வேர்ட்னாலையும் நார்த் இந்தியாவில் கூப்பிடுவாங்க. ஓகே, அண்ட் மொத்தம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ கிராம பஞ்சாயத்து இருக்குன்னா 2,15,000 கிராம பஞ்சாயத் இருக்குதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, அது என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ பஞ்சாயத்து வந்து எந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட்டில் வரும்னா லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, அண்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதாவது எந்த இயரில் எந்த டேட்லனா 2nd October 1959. ஓகே, 2nd October 1959 யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எந்த இடத்துலனா நாகூர். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து 2nd October 1959 ஜவஹர்லால் நேரு நாகூரில் வந்து ஆரம்பித்து விட்டுருப்பாங்க. அண்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 9. ஓகேவா, பார்ட் 9 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 9 தான் எதை பற்றி பேசும்னா பஞ்சாயத்து பற்றி பேசும். அதாவது எப்படி பஞ்சாயத்தில் உள்ள மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ டைம் பீரியட் இருப்பாங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்கள எப்படி இம்பீச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ரூல்ஸு எல்லாமே எதில் இருக்குன்னா பார்ட் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அண்ட் எந்த ஆர்டிக்கல்லாம் இந்த பஞ்சாயத்து பற்றி பேசும்னா ஆர்டிக்கல் 243, அதாவது 243 243 ஓ. ஓகேவா, இந்த ஆர்டிக்கல்ஸ் எல்லாமே பஞ்சாயத்தை பற்றி பேசும். அதுக்கப்புறம் ஷெடியூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th ஷெடியூல். ஓகே, ஸோ பஞ்சாயத்தை பற்றி பார்ட் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 243 to 243 ஓ அண்ட் 11th ஷெடியூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது 153வது கேள்வி, அதாவது 153rd கொஸ்டின். ஓகேவா, அது என்னன்னா தேர்தல் மனு மீது முடிவு எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? அதாவது the power to decide an election petition is vested in the. ஓகே, ஸோ தேர்தல் மனு இருக்குல்ல, அதை வந்து யார் பரிசீலனை பண்ணி பார்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஏ பார்லிமெண்ட், பி சுப்ரீம் கோர்ட், சி ஹைகோர்ட், டி எலெக்ஷன் கமிஷன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹைகோர்ட். அடுத்தது 154வது கேள்வி, அதாவது 154th கொஸ்டின். தற்போதைய மக்களவை, அதாவது த ப்ரெசன்ட் லோக்சபா. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற லோக்சபா அது எத்தனாவது லோக்சபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 18வது மக்களவை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம ராஜ்யசபாவை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கொஷினில் நம்ம லோக்சபாவை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து 2 ஹவுசஸ் இருக்குது. ஓகேவா, எதுலானா லோக்சபா, ராஜ்யசபா. அண்ட் இந்த லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு பிரிக்கிற இந்த மெத்தடை வந்து எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லோக்சபா இருக்குது தெரியுமா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஹவுசஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ ராஜ்யசபா பார்க்கும்போது அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி லோக்சபாவை வந்து லோவர் ஹவுஸ், அப்படி இல்லைன்னு வைங்களேன் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ 250 இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேவா, இங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்துனா 552 இருக்குதுங்க. ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கணும்னா 1950, அதாவது 1950 500 சீட் தான் இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் 1952 இருந்து தான் 1952 இருந்து தான் 552 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க எங்கே லோக்சபாவில். ஓகேவா, அண்ட் 1952 இருந்து
2020 வரைக்கும் இந்த 552 பேர் இருக்காங்களா, அதில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸும் இருப்பாங்க. அண்ட் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த 2020 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஆக்ட்னா 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி அந்த 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம லோக்சபாவில் வந்து அந்த 2 ஆங்கிலோ இண்டியனுக்குரிய பிளேஸ் கிடையாது. எந்த ஆங்கிலோ இண்டியன்ஸையும் கொண்டு லோக்சபாவில் வைக்கல. ஓகே, தற்போதைய சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 552. ஓகே, அண்ட் நம்ம பார்த்தோம் ராஜ்யசபா வந்து ஒரு பெர்மனண்ட் ஹவுஸ். ஓகே, ஏன்னா வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் 2 years ஒன்ஸ் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு அதுக்கு பர்சன்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. பட் இந்த லோக்சபா அப்படி இல்லை. ஓகேவா? இந்த லோக்சபாவோட டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years தான் இருக்கும். ஓகே, 5 yearsக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லோக்சபா உருவாக்குவாங்க. ஓகே, ஏற்கனவே இந்த லோக்சபாவை கலைச்சிட்டு புதுசாக ஒரு லோக்சபா உண்டாக்குவாங்க. யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட தலைமையில் வந்து புதுசாக லோக்சபா வந்து உருவாக்குவாங்க. ஓகே, அண்ட் பேசிக்கலி இந்த லோக்சபா பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசும்னா ஆர்டிக்கல் 79 அண்ட் எந்த பார்ட்டுனா பார்ட் 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து லோக்சபா பற்றி பேசுது. அண்ட் லோக்சபாவில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கலி லோக்சபாவில் உட்காந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அதை வந்து எந்த டிவியில் வந்து லைவாக காமிப்பாங்கன்னா சன்சாத் டிவி. ஓகே, சன்சாத் டிவி, SAN சன்சாத் SAD சன்சாத் டிவி. ஓகே, இதில் தான் அங்கே பார்லிமெண்ட்டில் நடக்கிற எல்லா இன்சிடெண்ட்டையும் லைவாக காட்டுவாங்க. அடுத்தது 155வது கேள்வி. ஓகே, லோக்சபா தேர்தலுக்கு தகுதி பெற குறைந்தபட்ச வயது. ஓகே, த மினிமம் ஏஜ் டு குவாலிஃபை ஃபார் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தோம்ல, ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ ஏஜாக இருக்கணும், அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்னது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும், 30 வயசு இருக்கணும். ஓகேவா? அதுவே லோக்சபா எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னவாக இருக்கணும், அவங்களும் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அது போக அவங்களுக்கு வந்து 25 வயசு ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 25 years. அடுத்தது 156வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வூதியம் விதிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ எந்த பேசிஸில் விதிக்கிறாங்க? ஓகே, ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், த பென்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட் ஜட்ஜ் இஸ் சார்ஜ் டு தி. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள் நிறைய ஃபண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டில் எந்த நிதியின் அடிப்படையில் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, அதான் நம்மளோட கேள்வி. ஓகேவா? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கீழே ஆப்ஷனில் நிறைய நிதி கொடுத்துருக்காங்க. எந்த நிதியின் அடிப்படையில் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க? ஓகேவா? அதான் நம்மளோட கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நீதி. ஓகேவா? இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி, இந்த நிதியிலிருந்து தான் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இதுவே அவரோட சேலரி. ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? அண்ட் அந்த ஸ்டேட்டில் தங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு எங்கே சேலரி கொடுப்பாங்கன்னா அந்த மாநிலத்தோட ஒருங்கிணைத்த நிதியிலேருந்து. ஓகேவா? இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களோட பென்ஷன் வந்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலேருந்து போகும். அதுவே அவங்களோட சேலரி, மற்ற அலவன்ஸ்லாம், ஒர்க்கிங்கில் இருப்பாங்களா அந்த டைமில் கொடுக்குற சேலரி அலவன்ஸ்லாம் எந்த மாநிலத்தில் வேலை செய்கிறாங்களோ அந்த மாநிலத்தின் ஒருங்கிணைத்த நிதியிலேருந்து போகும். ஓகேவா? அடுத்தது 157வது கேள்வி.
த மினிமம் ஏஜ் ஆஃப் ஓட்டர் இன் இந்தியா. ஓகே, ஸோ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ஓட்டு போட நமக்கு எவ்வளோ வயசு ஆயிருக்கணும்? 18 வயசு ஆயிருக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 18 இயர்ஸ். ஓகே, அண்ட் இந்த 18 இயர்ஸ்லான ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1988 வந்திருக்கும். எந்த அமெண்ட்மெண்ட்லனா 61st அமெண்ட்மெண்ட். அண்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 61st அமெண்ட்மெண்ட் 1988 தான் 18 வயசு பூர்த்தி பண்ணவங்க ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ரூல் வந்திருக்கும். அண்ட் இதை இந்த ஆக்டெல்லாம் வந்து யாரோட பரிந்துரையின் பேரில் வந்திருக்கோன்னா சங்கர் ஆனந்த் அப்படிங்கிறவரோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த ஆக்ட் வந்திருக்கும். அடுத்தது 158வது கேள்வி. மாநில ஆணையத்தின் உறுப்பினர்களை யாரால் நீக்க முடியும்? அதாவது த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கமிஷன் கேன் பி ரிமூவ்ட் பை whom? ஓகே, இது யாரால் ரிமூவ் பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிரசிடென்ட் ஆன் அ ரிப்போர்ட் பை த சுப்ரீம் கோர்ட். அதாவது உச்ச நீதிமன்றத்தின் அறிக்கையின் பேரில் ஜனாதிபதி வந்து அவங்கள வந்து நீக்கம் செய்வாங்க. அடுத்தது 159வது கேள்வி. ஓகே, த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் ராஜ்யசபா உறுப்பினர்கள். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில சட்ட பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்தது 160வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது எப்பொழுது? அதாவது when the president address both the houses of the parliament. அதாவது நம்ம பிரசிடெண்ட் வந்து எப்போ போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டையும் எப்போ வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி, ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப்டர் எவ்ரி ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு செஷன் எவ்ரி இயர். அதாவது ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகு முதல் அமர்வும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் அமர்வு. ஓகே, அவ்வளோதான். இதான் நம்மளோட இந்த வீடியோவோட 10 கொஷின். அண்ட் ஆல்ரெடி இதோட பார்ட் 1 to பார்ட் 15 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்க்குறவங்களாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இதை ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.